அல்லாஹ்வினுடைய படைப்புகளிலே வித்தியாசமான, விசித்திரமான, வினோதமான, ஆச்சரியமான, அதிசயமான, அற்புதமான மனிதர்களை எல்லாம் யோசிக்க வைக்கக்கூடிய இறைவனின் ஒரு உயிரின படைப்பு இருக்குமாக இருந்தால் அதுதான் வௌவால் என்று சொல்வது. வௌவால் என்று சொல்வது இது ஒரு பறவை இனத்தைச் சேர்ந்தது. ஏனைய பறவைகளை போன்று இல்லாமல், மற்றைய பறவைகளை போன்று இல்லாமல் வித்தியாசமான, விசித்திரமான எத்தனையோ விடயங்களையும் சிறப்பம்சங்களையும் கொண்டதுதான் இந்த வௌவால் என்று சொல்வது. கிட்டத்தட்ட ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட வௌவால் இனங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்றது. பறவை இனங்கள் எல்லாம் முட்டையிட்டு தான் குஞ்சு பொரிக்கும். ஆனால் பறவை இனத்திலேயே வித்தியாசமான முறையில் குட்டியை ஈன்றெடுத்து பால் கொடுக்கும் ஒரு பறவை இனம் இருக்குமாக இருந்தால் அது இந்த வௌவால்கள். மனிதர்களை போன்றே சிரிக்கும் வௌவால்களுக்கு மனிதர்களை போன்றே பற்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். வௌவால்களும் உணவை மனிதர்களை போன்றே மெண்டு வாயினுள் வைத்து பற்களினால் அரைத்துத்தான் சாப்பிடும். அது மாத்திரமல்ல, வௌவாலுக்கு மார்பகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். பெண்களுக்கு வருவது போன்றே மாதவிடாயும் வௌவாலுக்கு வந்து கொண்டிருக்கும். இறக்கைகள் இருக்கும், ஆனால் இறகுகள் இருக்காது, சிறகுகள் இருக்காது. சிறகுகள் இறகுகள் இல்லாமல் இறக்கையை கொண்டு உயர பறக்கும் ஒரே ஒரு பறவை இனம் இந்த வௌவால் மாத்திரமே. இந்த வௌவாலுக்கு மலைகள் பொழியும் பொழுது மலை துளிகள் தன் மேனியிலே பட்டுவிடாமல் தன்னை தானே மறைத்து கொள்ளும் அளவுக்கு அந்த இறக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமின்றி இந்த வௌவாலுக்கு ஆயுட்காலமாக ஏறத்தாழ 30 ஆண்டுகள் வரை கொடுக்கப்பட்டுள்ளது.